பண்ணிக்கலாம். கேஎஃப்சி சிக்கனுக்கு மசாலா போட்டுக்கலாம். போட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ பிரிட்ஜு தண்ணி கூலிங் தண்ணியில் இப்படி போட்டு டிம் பண்ணிக்கலாம். டிம் பண்ணிவிட்டு இப்படி திரும்பி மைதாவை இப்படி போட்டு 2 ட்ரிப் போட்டு ஃபுல்லாக போட்டு விடலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் பொரிச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து சிம்மில் வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா திருப்பலாம். நல்லா வேகும். ஒரு டக்குன்னு திரும்பி ஆச்சு. ஃபஸ்ட்டு இப்போ தான் கொஞ்சம் மெதுவாகிடுச்சு, இப்போ டக்குன்னு ஆயிடுச்சு. கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. அது கெச்சப் டொமேட்டோ இதில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அருமை அழகு. கேஜிஎஃப் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, லெக் பீஸு சதையா, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், முட்டை 2, எலுமிச்சம்பழம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பெப்பர், தயிர். அப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் 1/2 லிட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு. இவை கேஜிஎஃப்க்கு தேவையானவை. கேஎஃப்சி சிக்கனுக்கு கழுவிக்கலாம் 2 ட்ரிப். கேஜிஎஃப் சிக்கன் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கழுவுறது. தோலை உரிச்சிக்கலாம். தோல் இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் கேஎஃப்சி சிக்கனுக்கு. சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். கழுவுனது. தயிர் ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிக்கலாம். முட்டையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், நைஸ் உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் போதும், 1/2 லெமனா போதும்.
பெப்பர் 1 ஸ்பூன். மிக்சிங். இப்படி போட்டுக்கலாம். அறுத்தாதான் நல்லா மசாலா இறங்கும். இப்படி இப்படி சிக்கனை அறுத்துக்கலாம். இப்படி அறுத்துனா மசாலா உள்ளே இறங்கும். இப்போ கேசிஎஃப் சிக்கனுக்கு மசாலா தடவிக்கலாம். சிக்கனை அறுத்து விட்டு இடத்துலலாம் மசாலா உள்ள நல்லா தடவி விட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி மசாலா தடவி விட்டால் தான் நல்லா ஊறும், மசாலா ஏறும் சிக்கனில். சிக்கன் கீறி விட்டு அறுத்து விட்ட இடத்துலலாம் மசாலா உள்ள போட்டு விடணும். போட்டு விட தான் நல்லா ஊறும். அதுதான் கேஎஃப்சி சிக்கன். அதுக்காக 2 மணி நேரம் ஊறணும். இப்போ மசாலா போட்டாச்சு கேஎஃப்சி சிக்கனுக்கு. மசாலா போட்டாச்சு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்படிதான் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். கேஜிஎஃப் சிக்கனுக்கு மசாலா போட்டாச்சு. மூடி போட்டு மூடிக்கலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினோன்னா கேஜிஎஃப் சிக்கன் ரெடி. வறுத்துக்கலாம். மைதா மாவு கொட்டிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 70 போட்டுக்கலாம். ஆமாம், மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ மைதாவில் போட்டு குளிர்ந்த தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். கேஎஃப்சி சிக்கன் லெக் பீஸ் எடுத்து இப்படி போட்டுக்கலாம். போட்டுவிட்டு இப்படி மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் மேலே அள்ளி தூவி விடலாம். அப்போ தான் பிடிக்கும். இப்போ பிரிட்ஜு தண்ணி கூலிங் தண்ணியில் இப்படி போட்டு டிப் பண்ணிக்கலாம். இப்படி திரும்பி மைதாவை இப்படி போட்டு 2 ட்ரிப் போட்டு ஃபுல்லாக போட்டு விடலாம். மைதா மாவை 2வது கோட்டையும் போட்டு விடும்போது நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டு நல்லா மைதா நல்லா ஏறணும். சிக்கன் பீஸில் நல்லா ஏறினா தான் நல்லா மொறுன்னு வரும். அப்புறம் எடுத்து உதறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2வது பீஸையும் இப்படி எடுத்து நல்லா போட்டு மாவு பிசைஞ்சு குளிர்ந்த தண்ணியில் இப்படி ஒரு 2 செகண்டை போட்டு அப்புறம் இந்த மைதா மாவில் இப்படி போட்டு விட்டா கேஎஃப்சி சிக்கன் ரெடி. பொரிச்சு எடுத்தால் போதும், ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும்.
மீத பீஸ் எல்லாம் அப்படியே எடுத்து மைதா மாவில் போட்டு அப்படியே பரட்டிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு. கேஜிஎஃப் சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே திருப்பி விடலாம். நல்லா ரெட் கலர் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் மேலே வெந்துருச்சு. நல்லா முறுமுறுனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ போட்டுக்கலாம் 2வது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. திருப்பிவிட்டு வேக விட்டால் தான் சிக்கன் ஃப்ரை ஆகும், நல்லா வேகும். கேஎஃப்சி சிக்கன், கேஆர் சிக்கன் ஃப்ரை சிக்கன். 2 நிமிஷம் நல்லா திருப்பணும். நல்லா வேகும். ஒரு டக்குன்னு திரும்பி ஆச்சு. ஃபஸ்ட்டு இப்போ தான் கொஞ்சம் மெதுவாகிடுச்சு, இப்போ டக்குன்னு ஆகிடுச்சு. கேஎஃப் சிக்கன்னா நல்லா பொன்னிறமாக வேகணும். நல்லா திருப்பி விட்டு வெந்தால் தான் நல்லா வேகும். கேஎஃப் சிக்கன் வெந்துருச்சு. இனி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. கலரும் நல்லா வந்துருச்சு. சிக்கனை அப்படியே வரிசை எடுத்து வைக்கலாம். லெக் பீஸு, சூப்பராக அருமையாக இருக்குது. இப்போ கேஎஃப்சி சிக்கனை எடுத்து வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு. கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. அது கெச்சப், டொமேட்டோ இதில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அருமை, அழகு.